ஆனா பேச வச்சீங்கன்னா விஜய் ஆண்டனி ரொம்ப வருத்தப்படுவாரு. அருமையா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. தனிப்பட்ட முறையில் கருத்து படம் போகாது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கமர்ஷியல் பார்க்கலாம், இங்கிலீஷ் படமா இருக்கு. இல்லை, இந்த படம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. படம் சும்மா தாங்க, ஒன்றும் சரியில்லை. ஒண்ணுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை, வெறுப்பு தான் தட்டு. சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு சார், அருமையா இருக்கு, நல்லா அழகா சொல்லியிருக்காங்க. படம் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பார்க்கறதுக்கு சுவையா இருக்கு. ப்ளஸ் நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ. படத்தோட கதையும் வந்து படம் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு சீட்டு விட்டு எழுந்திரிக்க விடாமல் நல்லா பார்க்க வைக்குது. அருமையாக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மக்களுக்குள்ள வன்மம் உள்ளே இருக்கிறது விஷயங்கள் வெளியில் சொல்லாமவே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்லா இருக்கு. கேமரா நல்லா இருக்கு, ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, கமர்ஷியல் பார்க்கலாம், இங்கிலீஷ் படமா இருக்கு. வாழ்த்துக்கள், டைரக்டர் சாருக்கு வாழ்த்து சொல்லலாம். செகண்ட் பார்ட் வருதுன்னு நினைக்கிறேன், அதில் தான் எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆமாம், லீடு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஏன்னா பேச வச்சீங்கன்னா விஜய் ஆண்டனி ரொம்ப வருத்தப்படுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஷா டெம்ப்ளேட்டில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அவங்க என்ன பண்ணனே புரியாமல் ஏதோ ஒன்று குதறி வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் கிட்டலாம் அது இதுன்னு மாற்றி மாற்றி இப்போ டோட்டலாக குதறி படமும் ரொம்பலாம் பேசல, ரொம்ப ஸ்லோவாக போகுது. படம் ஃபுல்லாக அண்டர்மென்ஷன் நடக்குது. அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுறதே ரொம்ப லேட்டாக பண்ணாங்க. படம் வந்து ஒரு தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்லை, ஏதோ வேற ஒரு டப்பிங் படம் பார்த்த ஒரு ஃபீல் மாதிரி கொடுத்துச்சு. படம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா, செம்மையா இருக்கு. போர் அடிக்கல, விஜய் ஆண்டனி சூப்பரா நடிச்சிருக்காரு, கதை நல்லா போய்கிட்டே இருக்கு. இல்லை, இந்த படம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. இந்த விஜயகாந்த் அவரோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து படத்துல காமிச்சு ஏதோ பண்ண போறதா சொல்லிருந்தாங்க. இல்லை அந்த மாதிரி ஒன்றுமே தெரியலையே, எங்களுக்கு புரியல. அவங்க பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு அதில் படம் பார்த்ததுல தெரியல. இந்த படம் என்ன சொல்ல வந்திருக்காங்க? இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏரியாவுக்கு ஒரு தாதாலாம் உருவாக்கிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வந்து இப்போ வட்டிக்கு விட்டு ஒருத்தர் இப்போ இந்த படத்தில் பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஆட்களை தேடி இவங்க அழிக்கிறாங்க, அதுக்கு ஒரு குரூப்பு. சொல்ல வந்தது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லல. இன்னொன்று நிறைய படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பாஷா ஞாபகப்படுத்துது. ஸோ நம்மளுக்கு இன்னொரு படத்தை ஞாபகப்படுத்தினாலே நம்மளுக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். டுவர்ட்ஸ் எண்டு வந்து ஒரு ப்ராப்பராக கிளைமேக்ஸ் கொண்டு போய் முடிக்காமல் ஜவ்வு மாதிரி ரொம்ப இழுத்துட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் மைனஸ்லாம் உண்மை இல்லை சார், ஒரு தடவை நம்பி பார்க்கலாம். ஆனால் படம் வந்து சொல்ல முடியல இல்லை, பெருசா இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் ரோமியோ வந்துருப்பாங்க, அந்த படம்லாம் நம்ம எல்லாம் ஃபேமிலியோட பார்ப்பாங்க, ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்க்க மாட்டேன். என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து படம் போகாது. போக மாட்டாங்க. படம் வந்து ஒரு தடவை பார்க்கும்போதே அவங்க இன்ட்ரோல் சாதாரணமாக படம் விடும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் விடுறாங்க. ஸோ வந்து படம் வந்து போகாது. படத்தில் ப்ளஸ்ன்னு சொன்னீங்கன்னா சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதாவது எதிர்பாராத விதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை மைனஸ்னால் என்ன, வழக்கமாக ஒரு ஆக்டிங் பண்ணுவார் தெரியுமா, சைலண்ட்டாக அப்படி இருப்பார்ல, அது கொஞ்சம் மைனஸ் மாதிரி இருக்கு. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் சொல்றீங்களா? விஜய் ஆண்டனி அவரோட ஆக்டிங் தான் சைலண்ட் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டலாங்கிற. எல்லா படத்துலையுமே ஒரே மாதிரியே இருக்கு. கதை சொதப்பல சொல்ல முடியாது சார், கதை நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருக்குது. அந்த வட்டிக்கு ஒரு ஆளை வந்து இது பண்ணிவிட்டு எல்லாரும் அவனை சாவடிப்ப தான் நினைப்பான். ஆனால் அவர் சாவடிக்கலை. சாவடிக்கிறது பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் உயிரோடு இருக்கணும், ஆனால் கெட்டது அழியணும் அப்படின்றாரு. ஆமாம், அது வந்து நல்லா காட்டியிருக்காரு. ஒவ்வொரு ரோல் மாடலும் அப்பா தான் ஒரு ரோல் மாடல்னு சொல்லிட்டு அந்த கெட்டவன் திருத்துறாரு. அந்த சீன் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஓகே இருந்துச்சு. மியூசிக் வந்து கதைக்கு ஏற்றாப்புல இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல மியூசிக்லாம் சொல்ல முடியாது. இப்போது பாட்டு கேட்டு நம்ம திரும்ப பாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கதைக்கு ஏற்றாப்புல ஓரளவுக்கு ஓகே போயிட்டு ஒரு சாதாரணமாக தான் காட்டாங்க சார், அவர் பெருசாக காட்டுற மாதிரிலாம் இல்லை. இவரோட கதாநாயகி மினிஸ்டரோட பையன் வந்து கதாநாயகியை கொண்டு வர்றாரு, ஓகேங்களா. இவங்க சரத்குமார் இவங்களாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைச்சு வைக்கிறது. அந்த மாதிரில தான் இந்த கேங்லாம் நடக்குது. படத்தை இப்படியே முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். பேர் வந்து சலீம் வச்சிருக்காங்க அவருக்கு. அதனால வந்து சலீம் நண்ட மகன்லாம் இல்லை, அது வேற இது வேற இல்லை. என்றைக்குமே உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே தாங்க. கதைங்கிறது ஒரு சின்ன கருவு தான். ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ண வைக்கிறாங்கிற ஒரு சின்ன கருவில் என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாங்கிறது முக்கியம். ஸ்க்ரீன் பிளே தான் சொதப்பல். இவர் லாஸ்ட்டில் வந்து சாவர மாதிரி காட்டுறாங்க செட் பண்ணி, மினிஸ்டருக்கு நம்ப வைக்கணும்ன்ட்டு. ஆனால் வந்து அவர் சாவலை, ஓகேங்களா. ஆனால் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு அவன் சாவலை, உயிரோதாங்கிறா, நீங்கள் செத்தவங்க யாராவது பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். ஆனால் அவன் சாவலை. பாட்டு நல்லா தான் இருக்குது, ஒரு 2 சாங் நல்லா தான் இருக்குது, ஆக்ஷன் நல்லா தான் இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு தடவை பார்க்கலாம் நம்பி விஜய் ஆண்டனிக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லை, காமெடி மணிலாம் அந்தளவுக்குலாம் யாரும் எதுவுமே இல்லை இதில்.
ஃபேமிலி யாராவது போய் பார்த்துட்டு வெளியே வரணும்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. சாதாரணமாக இது படம் நீங்கள் பார்த்தீங்களா படம்? நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக சொதப்பலாக தான் இருக்கும்.